உடன் அழைக்கிறோம். கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே, இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை இது வந்து ஒரு புது முயற்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்லை மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடாக இருக்கலாம், இல்லை ஒரு 7 எபிசோடாக இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரீஸ்லேருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 99க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸாக இப்போ வந்து வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5லேருந்து வரப்போகுது. அதில் இதுவும் ஒரு ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனாக இருக்குது. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது. ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோட் Z5 வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சுசேராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்கார். ஸோ ராஜேஷ் சுசேராஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரித்து இன்றைக்கி இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்கள் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணும், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொன்னேன் எங்கள் சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்தில் வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க. அந்த ஆள் நிஜமாகவே யங்ஸ்டர்ஸில் வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனே இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துடுவார். அமேசிங். நீங்கள் பெரிய லெவலில் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால், தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பற்றி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேறு, ஆனால் தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமாக கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேறு, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அஃப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க. அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷன்ஸ் கம்மி. ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா,
ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர் அண்ட் சீரியல்ஸ், சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமாக வந்து கவுன்சிலர் அது ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதை கிண்டலாகவே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேறு ஜானர்ஸில் Z5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்குது. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ Z5ல நான்-ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. Z5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு OTT தயாரிப்பு Z5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த Z5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சிஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல தோணுன யார் இதை நடிக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ் சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பை போட்டிருக்காரு, கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் வுட் லைக் டு தேங்க் மை DOP கங்காதரன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ராஜகோபால், ஐரா அண்ட் என்டையர் ஆர்டிஸ்ட் ஆஃப் சிறப்புகள் ஜாக்கிரதை கொடுத்ததுக்கு. Z5யோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டான இருக்குது. ராஜேஷ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் பழக்கம். ஃபோன் பண்ணி வச்சு இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டர்ன்ற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு பெரிய சப்போர்ட் ராஜேஷ் தான். ராஜேஷ் வந்து இதை சொன்ன உடனே இதை ஒத்துக்கிட்டு கௌஷிக் சார், சிங்காவரன் சார் எல்லாம் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் என்ன வழக்கம் போல் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அண்ணன் கூட. பட் அண்ணனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். அண்ணன் வந்து நாங்கள் எது பண்ணாலுமே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே மூஞ்சி காட்டாமல் கடைசி வரை எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக டைம் என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம ஹீரோயின் அவங்க வழக்கம் போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் தான். ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த வெப் சீரிஸ் வந்து Z5 ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ Z5 ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் எங்களால் கலந்துக்க முடியல, இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு கிடச்சிருக்க அடுத்த ஜென்ரேஷன் ராஜேஷ் சார்னு நினைக்கிறேன். காமெடியாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிங்கம்புலி அண்ணன், ஆனால் ஃப்ரேமில் பார்த்தாலே வந்து மியூசிக் தங்கமாக வருதுண்ணே. உங்கள் ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பராக வருதுண்ணே. தேங்க்யூண்ணே, பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ, சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தா அவரை மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிங்கம்புலியான எப்படி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணுறாரோ, இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி
தூக்கிட்டு போயிருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ஃபுல்லாக அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாவில் இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது. அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி, இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன வாசித்தாலுமே எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டு. இதையெல்லாம் தாண்டி நிறுத்தினது தான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அண்ணன். அண்ணன் உங்கள் வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி பொடி காமெடி வந்து டைமிங்கில் இன்னைக்கு கரண்ட்டாக வந்து நிறைய பேர் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு 4 பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அது நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே. அது வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க. பேப்பரில் இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சார். கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபஸ்ட்டு ஒர்க் மாதிரியே இல்லை பிரதர், இது பயங்கரமாக இருக்குது. அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ராஜேஷ் சார், உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட்டு. நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸு, மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும், எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ZEE5 ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அது வந்து எடுபடாது. நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து 6 எபிசோடில் 60 எபிசோட் கூட நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் ZEE5 அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும், அவ்வளோதான் பிரச்சனை. மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கதையை வந்து நண்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம்னு சொன்னால் அது நண்பர் கௌஷிக்கை தான் சொல்லுவேன். 22 வருஷம் அன்சாவிஷன் காலத்துலேருந்து ஆரம்பித்து நாங்கள் சீரியல் பண்ண காலத்துலேருந்து நாங்கள் நண்பர்கள். சார் காமெடி ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோனில் கேட்டாருன்னா நான் உடனே ஃபோனில் இமீடியட்டாக இப்படி ஒரு லைன் இருக்குது சார், இதை பண்ணிக்கலாமா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், 2 நாள் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது சார், ஆஃபீஸ் வாங்க 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும், பாதி கதை அவர் பொறுப்பேற்றுப்பார். இது எப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், இது எப்படி பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கடை டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடும். நியாயமாக வந்து ஒர்க்காக நடக்கும். நான் இப்போ இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ யாருக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். ZEE5 எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான உறவு இருக்குது. மதில்னு இதுக்கு முன்னாடி அந்த ஓடிடி ஃபிலிம் அதுவும் நான் தான் எழுதினேன். KS ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணார். எனக்கு ZEE5 இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, இப்போ KS ரவிக்குமார் சார் ஹீரோவாக நடித்தார். அதுக்கு ஒரு சீரியல் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணார். நான் அதுக்கு டைலாக் எழுதினேன். அப்படியே KS ரவிக்குமார் டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவரோட டிஸ்கஷன் டீமில் ஒரு முக்கியமான ரைட்டராக அங்கேருந்து அப்படியே இருந்தேன். அதே மாதிரி இதில் நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவாக நடித்தார். அவர் ஃப்ரெண்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவர்கிட்ட ரைட்டராக போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்தேன்னா இங்கேருந்து இன்னொரு ஜாப், அங்கேருந்து இன்னொரு ஜாப், அது மூலமாக இன்னொரு ஜாப். என்னுடைய வளர்ச்சி வந்து ZEE5 எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம். அது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். சிங்காரவேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். என்ன சீரியலில் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும், கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்ணுறது, கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான். இப்போது கர்ணன் நான்னா அவர் கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி, இந்தாப்பா தேசம் வேணுமா எடுத்துக்கோ, அங்கே தேசமாக வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். எனக்கு எந்த நேரத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ணுற முதல் ஃபோன் வந்து சிங்காரவேலன் சார். சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா இன்றைக்கி இல்லை, எதிர்காலத்தில் இவன் ஒரு பெரிய ரைட்டராக வருவான், நம்ம டீமாக அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைக்கிற நல்ல மனிதர்கள், நல்ல தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது எங்கள் டைரக்டர் ராஜேஷ் சார். இந்த கதையை சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து மனுஷன் ராத்திரி பகலாக இதே சிந்தனை தான். 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். சார் இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா சார், அந்த டைலாக் மாற்றிக்கலாம் சார், நான் உங்கள் முதல் நாள் பார்த்தேன், நீங்கள் முடிவு பண்ணேன் சார், கதை முழுக்க உங்களுது,
டைலாக் முழுக்க உங்களுது. நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்க. மீதியெல்லாம் போட்டிருங்க, நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன். எதெல்லாம் கட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க. அடுத்து எங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும், அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்படி ஒரு உழைப்பு, அபாரமான உழைப்பு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவருடைய உழைப்பில் கண்டிப்பாக பெரிய அளவில் நின்றும் நான் நம்புகிறேன். கேமராமேன் கங்கா சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரித்தது தான் ஜாஸ்தி. நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்புமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம், எங்கள் அண்ணன், இந்த கதையுடைய மெயின் தலை. பொதுவாக சிங்கம் புலின்னா வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, நாங்கள் கட்டி பிடிச்சின்னு புரளுவோம். அப்படி கட்டி பிடிச்சின்னு புரள்ற அளவுக்கு இருக்கிற சிங்கம் புலி எங்கள் அண்ணன் தான். அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்கை. அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எம் ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு, என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மளை அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலகலன்னு சிரிக்க வச்சிடும். நாம் மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க வச்சுட்ருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் சொல்கிற அனுபவ கதைகள் ஒன்று ஒன்றும் அவ்வளவு என்ஜாயபுளாக இருக்கும். அவர் ரூம்லேயே உட்காந்துட்ருப்பார், எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல், ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு, இங்கே என்னென்ன ஆச்சு, அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்லுவார். அதுலேருந்து ஒரு 4-5 ஜோக்குகளை உருவி எடுத்து வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன்னா ஏன்னா காப்பி ரைட்ஸ்லாம் வந்து கேட்காதீங்க அந்த ஜோக்குகள்லாம். அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா, ரொம்ப ஹைரா. முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க, நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டே போலையே நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆள் சார், நான் அடித்தேன்னா அவ்வளோதான், எழுந்துக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னாங்க. அன்னையிலேருந்து அது பக்கத்துலேயே போகிறதில்ல, எப்பா அப்படின்னு. ஹீரோ விவேக் ராஜகோபால், நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம். அதில் வந்து நட்பானார். அப்போலாம் சொல்லுவோம், ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டையா, அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டைரக்டர், அப்கமிங் டைரக்டர். அந்த பையன் நல்லா எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் ஆகும். அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றி அந்த டைரக்டரை என்னைக்குமே அங்கே உட்கார வச்சிட்டாரு. ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு நண்பனை கொஞ்சம் ஏமாத்தினா தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம். தேங்க்யூ விவேக் ராஜகோபால் சார். அடுத்து என் ஸ்டேஜில் உட்காந்துருக்க ராஜேஷ் சார். எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேன். எம் ராஜேஷ் சார், அவர் எம் ராஜேஷ் சார், ஆக்சுவலாக எம் ராஜேஷ் சார் நாங்கள் எங்கள் எத்தனை பேர் சொல்லி சேர்ந்து சொல்கிறது வந்து எங்களுடைய எம் ராஜேஷ் சார். அவரோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன். அவருடைய காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய ரைட்டிங்கில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். இந்த காலத்தில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அது ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் அதுக்கான நல்ல நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்குது. அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நான் என்னவா நினச்சி எழுதணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தேன். ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு நான் 21 வருஷமாக ஸ்டேஜில் இருக்கேன். கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சுருக்கேன், சத்யசாய் கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ட்ரூப்பில் இருந்த நடிகர்கள் நான் 21 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் அதில் நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை கணேஷார், பழனி சார், பாலாஜி அண்ட் தேவிகா, நிறைய பேர் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்கே உரிய அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும். அவங்க மக்களை வந்து லைவாக சிரிக்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க அத்தனை பேரும் வந்து இதில் ஒவ்வொரு கேரக்டரில் அமக்கலப்படுத்திருக்காங்க, ஹுசேன் சார் உட்பட எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் சார், நான் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவார், சார் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. எல்லாரும் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்கன்னா, ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க சார், அதுதான் வரீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்து என்னை என்கரேஜ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் எல்வி முத்து கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ், யாராவது விடுபட்டு போச்சா, விடுபடலான்னு நினைக்கிறேன். எல்லாரோட வந்திருக்க ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ. ராஜேஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். I feel very honored to be standing in front of you. So first of all, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Z5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Z5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. So I want to say thanks to everyone, but there are few people,
சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில் ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோஸ்டார் பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம். அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் மனோஜ் அண்ணா you're there. Yeah, he's the associate director. And ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டிரெக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, he was always busy all the time. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்க்ட் பீப்புள் who is he, then I came to know he's a associate director. பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை. he was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. அண்ட் அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன்ஸ் சொன்னாலும் ஐம் லைக் நியூ டு திஸ், பட் நானே சஜஷன்ஸ் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And where I want to say about all my co-stars, there is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணி எங்க போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support. And if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்னுடுவேன். I said, மா நல்லா இருக்கு, don't worry, மா நல்லா இருக்கு, don't worry, it's good. So அந்த ஒரு விஷயம் தான் ஓகே, தட் மேட் மீ டூ பெட்டர் எவ்ரி டைம். அண்ட் who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone. Press. ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்களை எல்லார் வாழ்க்கையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அது நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதினால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் நான் நிற்கணுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார், தேங்க்யூ. அண்ட்
எஸ்எஸ் குரூப் சிங்காபலன் சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை அந்த டைமில், மழையெல்லாம் இருந்தது. ஸோ we are நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, அவன் இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணும், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணும் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வெங்கா சார். ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் வெங்கா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் as Ira also said, the whole இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணணும்னு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்க இல்லையா, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டேரக்டர் ஓகே, இன்னொரு கோ டேரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டேரக்டரோ சொல்லிட்டு கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்பவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங், இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், இது ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலிமா தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம்.
பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறது. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாவுக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு, சொல்ல மாட்டேன்றார் தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜீஃபைல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேடம், வாங்க மேடம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம். நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை, பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது ஒரு டிபெண்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடித்ததுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேல் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேல் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேல் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டேரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இமீடியட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இமீடியட்டாக பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு, அண்ணே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றலாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போலதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கமொழி சார் வந்து டாமினேட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிட்டுருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி யாரையுமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால், நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியமா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்க, இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பாட்டு இல்லையா நான் ஷாக்காக நின்றுட்டுருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டுருப்போம். இதில் வேறு ப்ரொடியூசர் வேறு, ஐயோ மழை வந்துடும் என்ன ராஜேஷான்னு இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லை ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது, ரீல்ஸ் யோவான்னு தனி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி அவர் ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் நீங்கள் ஒரு இந்த இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் ஒருவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது. உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் இப்போ ஷூட் முடிஞ்ச உடனே, சார் என்ன சார் எனக்கு கடைசி வரைக்கும் பேசவே இல்லையே சார் அப்படின்னாரு. எனக்கு அது சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர். ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவுடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவர் கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் இம்மிடியட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன். கங்காவும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன். ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். அப்புறம் ராஜேஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்க இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரெடியில் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார், அது பண்ணிக்கலாம். உடனே அதை எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இம்மிடியேட்டாக சார் இதோ பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைமையும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில்சி. ரொம்ப தேங்க்யூ வில்சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.